அதனால தான் அப்படின்னா தட் இஸ் வை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போது அதனால தான் நான் நேற்று வரலை அப்படின்னா, அப்போ அதனால தான் அப்படின்றதுக்கு தட் இஸ் வை அப்படின்னு எழுதியாச்சு. நான் நேற்று வரலை அப்படின்றதுக்கு நான் அப்படின்றதுக்கு ஐன்னு எழுதியாச்சு. வரவில்லை அப்படின்றதுக்கு டிடன்ட் கம் அப்படின்னு போட்டாச்சு. நேற்று அப்படின்றதுக்கு எஸ்டர்டே அப்படின்னு போட்டாச்சு. தட் இஸ் வை டிடன்ட் கம் எஸ்டர்டே, அதனால தான் நேற்று நான் வரல அப்படின்னு சொல்கிறோம். அப்போது அதனால தான் நீ பாஸ் பண்ணலை, அதனால தான் எல்லாரும் அவனை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஓ, அதனால தான் நீ அப்செட்டாக இருக்கியா, அதனால தான் அவன் நாளைக்கு வரான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இந்த சென்டென்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் இல்லையா, அந்த ப்ராக்கெட் போட்டிருக்க இந்த வாக்கியம் வந்து என்ன டென்ஸில் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அந்த சென்டென்ஸை வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். மற்றபடி அதனால தான் அப்படின்ற இடத்துலலாம் நம்ம வந்து என்ன போடணும், தட் இஸ் வை அப்படின்னு சொல்லி போடணும். ஸோ இதே மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் ப்ளஸ் இந்த சென்டென்ஸை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது, இதை கேள்வியாக கேட்கும்போது எப்படி ட்ரான்ஸ்லேட் பண்ணுறது அப்படின்றதுக்கான கூடுதல் விளக்கம் நம்ம சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது ஸ்க்ரீனில் பாட்டமில் அந்த வீடியோ நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் அதை டச் பண்ணி வாட்ச் பண்ணலாம். Thank you.